மக்களே, நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்து என்னென்னா, ஒரு போட்டில் வந்து ஒரு ஓட்டை விழுந்துருச்சுங்க. அதாவது நம்ம ரெக்கைன்னு சொல்லுவோம். அதாவது சைடில் வந்து ரெக்கை சொல்லுவோம். அந்த ரெக்கையில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு. அதனால் வந்து தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு போட்டு ஃபுல்லாக. அதனால் வந்து 2 மோட்ரு வச்சு, பின்னால் ஒரு ஏர் மோட்ரு, இங்கிட்ட ஒரு ஜென்ரேட்டர் ஓடுது பார்த்தீங்களா, ஜென்ரேட்டர் மூலயமா முன்னால் ஒரு மோட்ரு வச்சு, வாட்டர் பம்ப் வச்சு எல்லா தண்ணியும் வந்து வெளியேற்றிக்கிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக நடக்கும். சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்து, அந்த ஓட்டைகள் விழுந்ததுனால வந்து எல்லா தண்ணியும் வந்து அதை 2 மோட்டரை வச்சு எடுக்கிறாங்க. எடுத்துட்டோன்னா நம்ம அந்த போட்டை வந்து கரையை இழுத்துட்டு போய் மேலே ஏற்றி வேலை பார்த்துடலாம். இந்த இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் 2 மோட்ரு வந்து இதாகலை அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டர் பம்பு வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 வாட்டர் பம்பு ஓடுறது தெரியும் நினைக்கிறேன். 3 வாட்டர் பம்பு வந்து ஓட வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்துமே அதில் உள்ள தண்ணி வந்து குறையலை. உள்ள ஓட்டையை வந்து அடைச்சி பார்த்தாங்க, அடைக்க முடியல. ரொம்ப பெரிய ஓட்டை. நார்மலாக வந்து இப்படி நடக்கும். அதாவது கடல் மேலேயும் வந்து இப்படி நமக்கு நடக்கும். நடந்துச்சுன்னா சின்ன ஓட்டையாக இருக்கும் சில நேரம். அப்படி சின்ன ஓட்டையாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம எதையாவது வச்சு துணி அப்படி ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் எதையாவது வச்சு அடைச்சி எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம வந்து கரையை வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து போட்டை ஏற்றி மேலே ஏற்றி வேலை பார்த்துருவோம். இது வந்து ஃபுல்லாக வந்து பலகையினால் செஞ்ச போட்டு. இப்போ வந்து ஸ்டீல் பாடி, ஃபைபர் பாடின்னு சொல்லிட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அப்போந்தாங்க அந்த போட்டு வந்து கடலுக்கு போயிட்டு வந்திருக்கு. போயிட்டு வந்து மீன்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து சின்னதாக லைட்டாக சைடில் அடிபட்டிருக்கு போல் போட் ரெக்கையில். அந்த டைமில் வந்து தண்ணி உள்ளே வந்திருக்கு. தண்ணி உள்ளே வரையும் வந்து ரொம்ப தண்ணி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோட்ரு வச்சு தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மோட்ரு வச்சு எடுத்து கூட தண்ணி வந்து குறையலை. அதுக்கப்புறம் என்ன ஓட்டை அப்படின்னு போய் பார்த்தாங்கன்னா ரெக்கை பக்கத்தில் ஒரு ஓட்டை இருக்குது. அதையும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அடைச்சி பார்த்துருக்காங்க, அடைக்க முடியலை. அதுக்கப்புறம் வந்து சரி 2-3 மோட்டரை வச்சு எடுத்துட்டோன்னா போட்டு கொஞ்சம் மிதந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மோட்டரை வச்சு வாட்டர் பம்பு வச்சு எடுத்துருக்காங்க. தண்ணி கொஞ்சம் அளவுக்கு வந்து மேலே வந்திருக்கு. மேலே வரையும் வந்து அப்படின்னா சைடில் வந்து கேன் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கேன்லாம் கட்டியிருக்காங்க. கேன்லாம் கட்டையும் என்ன இருக்குன்னா, அதாவது தண்ணி வந்து மிச்சமான தண்ணி, அதாவது 3 மோட்ரு ஓடியும் அதுக்கு மிச்சமான தண்ணி வந்ததுனால வந்து போட்டில் சைடில் வந்து கேன் கட்டியுமே போட்டு வந்து ரொம்ப மிதக்கலை. போட்டு வந்து கொஞ்சமாவது மிதந்துச்சுனா தான் ஏதாவது ஒரு போட்டை வச்சு இழுத்து கரையை கொண்டு போக முடியும். அப்படி வந்து போட்டு வந்து மிதக்கிறதுக்கு வழியே இல்லை. கடைசியில் வந்து அந்த முயற்சியை வந்து கைவிட்டுட்டாங்க. இப்போ என்ன தூக்கியிருக்காங்கன்னா இன்ஜின் தான், போட்டோட இன்ஜின் தான் தூக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பழகு எல்லாத்தையும் பேத்துட்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம சொல்லுவாங்கள்ல, ஏதாவது ஸ்க்ராப்புக்கு வந்து போட்டை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இந்த போட்டை வந்து இனிமேல் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள பலகை எல்லாமே வந்து போட்டு வந்து தண்ணிக்கு அடியில் போனதுனால வந்து அந்த அலைக்கு வந்து மேலே கீழேன்னு போய் எல்லா பலகை ஆணி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து லூஸ் ஆகியிருக்கும். இப்போ வந்து இந்த போட்டை மேலே எடுத்து வேலை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டம். எடுத்து வேலை பார்க்கவே முடியாது. க்ரெயின்லாம் கொண்டு வந்து 2 க்ரெயினை வந்து கொண்டு வந்து தூக்கிலாம் பார்த்துருக்காங்க, தூக்க முடியல போட்டை. அதுக்கப்புறம் தான் கடைசியில் வந்து சரி ஜேசிபி வச்சு உடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வாரம் 2 வாரத்துக்கு மேலே வந்து போட்டு வந்து தண்ணிக்குள்ளே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் உடப்பு கொடுத்து எல்லாத்தையும் வந்து இன்ஜினு எல்லா பார்ட்டையும் வந்து தனித்தனியாக உடச்சி எடுக்கிறாங்க பாருங்கள். பேட்ரி முதற்கொண்டு போட்டில் உள்ள பேட்ரி 2 பேட்ரி பெரிய பேட்ரி வச்சுருப்போம். பேட்ரி, இன்ஜினு, கான் பம்பு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து எடுக்கலை. எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளேயே முங்கினதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த போட்டை வந்து நம்ம வந்து மறுபடியும் யூஸ் பண்ணவே முடியாது. இந்த விரவு எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து வேறு எதுக்காவது விரவுக்கு தான் யூஸ் பண்ணணும். இந்த இதில் உள்ள பலகை எல்லாத்தையும். மறுபடியும் இன்ஜினை வந்து சொல்ல முடியாது. இன்ஜினை வந்து சில நேரம் வந்து சர்வீஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். மற்றபடி யூஸ் பண்ணுறது கஷ்டம் தான். நான் இன்ஜினை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்ஜின் வந்து 2 வாரத்துக்கு மேலே வந்து இன்ஜின் வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்ததுனால வந்து இன்ஜின் ஃபுல்லாக வந்து கொட்ராசுன்னு சொல்லுவோம். அது வந்து ஃபுல்லாகவே வந்து பிடிச்சிருச்சு. இன்ஜினை வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அது ஸ்க்ராப்புக்கு தான் கொடுப்பாங்க. பாருங்கள் போட்டை வந்து எப்படி உடச்சி போட்டிருக்காங்கன்னு. இது எல்லாமே வந்து அந்த போட்டில் உள்ள பாகம் தான். எல்லாத்தையும் வந்து ஜேசிபி வச்சு பிச்சு எடுத்துருக்காங்க. ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. க்ரெயின் கூட்டு வந்து க்ரெயினை வச்சும் தூக்கி பார்த்தாங்க, தூக்க முடியலை. அதுக்கப்புறம் சரி அப்போ உடச்சி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜேசிபி கூட்டு வந்து ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டாங்க. ஆழம் வந்து கம்மியான ஏரியா தாங்க. இது வந்து நம்ம பாலம் வந்து போட்டிருக்கறனால ஆழம் வந்து இந்த ஒரு ஆள் நிற்காங்க பார்த்தீங்களா, இதுதான் இவங்களோட ஆழம். அதாவது இந்த இடத்துல உள்ள ஆழம் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அதனால் வந்து போட்டு வந்து தரை தட்டி அப்படியே உட்காந்துருச்சு. போட்டு கொஞ்சமாவது மிதந்தால் தான் இழுத்துட்டு போக முடியும். அதனால் வந்து தரை தட்டி உட்காந்துருச்சு அப்படியே. இது வந்து போட்டில் உள்ள ஐஸ் பாக்ஸு, அதில் உள்ள காரக் தான் இது எல்லாமே.
பலகை எல்லாத்தையும் அப்படியே உடச்சி தூக்கி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த டிராக்டர் அன்றைக்கி டிராக்டரில் வந்து எல்லா பலகையும் வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, உனக்கு என்னப்பா கடலுக்கு போவ, லட்ச லட்சமாக சம்பாதிப்ப, வருவ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்ல முடியாதுங்க. கடலுக்கு போனோம்னா எப்போ எவ்வளோ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த போட்டு போச்சுன்னா இவங்க வந்து இந்த போட்டை ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு புது போட்டு பார்த்து அதுக்கு வட்டம் அப்படி இப்படின்னு ஏதாவது இது பண்ணி வாங்கி அதுக்கப்புறம் அவங்க தொழிலுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 4 மாதம் 3 மாதம் கூட ஆகலாம். ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்ம கடலில் வலை விட்றோம்னாலும் இது மட்டும் இல்லாமல் நம்ம கடலில் விட்ற வலைகளுக்கும் கூட அதிகமாக சேதாரங்கள் ஆகும். சில நேரம் வலை விட்டுருப்போம், வேறு போட்டு கூட போய் வெட்டி விட்டு போயிருக்கலாம். சில நேரம் வந்து நீரோட்டத்துக்கு வந்து அந்த வலையே வந்து அந்த இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த இடத்துக்கு போகும்போது அப்படி ஒரு இடத்துக்குலாம் போய் வந்து வலை இருக்கும். அவ்வளோ மைல் தூரம் வந்து போயிருக்கும். கடல் தொழிலில் வந்து எப்படின்னா இவ்வளோ ஃபிக்ஸ்டு சேலரி, அதாவது ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்த மாதம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம அந்த அந்நிய பகுதியிலேருந்து அட்டி பகுதி வரைக்கும் அந்த அந்த ஒருத்தங்க நிற்காங்க பார்த்தீங்களா, அவங்க இருக்கிறது வந்து அட்டி பகுதின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது வந்து இன்னொருத்தங்க நிற்கிறது வந்து அந்நிய பகுதியில் நிற்கிறாங்க. அட்டி பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, போட்டில் வந்து 2 பேட்ரி பெரிய பேட்ரி வச்சுருப்போம். லைட்டிங்க்கு, அடுத்து செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து பேட்ரி வச்சுருப்போம். அந்த பேட்டரியை தான் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க முங்கி முங்கி. நம்ம வந்து நிறைய மாதிரியான வீடியோ போட்டிருப்போம். அதாவது ஹெல்ப் பண்ணுற வீடியோ. என்னென்னா நம்ம போட்டில் உள்ள டீசல் வந்து தீர்ந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து டீசல் கொடுத்துருக்கோம். இது வந்து ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேறு ஒரு பேட்டு வந்து வேலையாயிட்டு அப்படின்னா நம்ம வயர்லெஸில் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி இப்படி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கரையை கொண்டு வந்து நம்ம விடுவோம். ஏன்னா சொல்ல முடியாது கடல் மேலே யாருக்கு எப்போ என்ன பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு நம்ம கூட வரலாம். அதனால் வந்து எல்லாருமே வந்து யார் யாருக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும்னாலும் உடனே வந்து பண்ணுவாங்க கடல் மேலே. நம்ம மீனவர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கடல் மேலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து யாராவது இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணனா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடல் சார்ந்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ. எப்போ எடுத்து முடிச்சவன தான் இருக்கியா? ஆ தோணினாலும் மயிலே தள்ள முடியும், ஒரு மயில் தள்ள முடியும்.